ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தாரக மந்திரத்தை போதித்த ஸ்ரீ நாராயண குரு 171வது ஜெயந்தி விழா கோவை சாய்பாபா காலனி ஸ்ரீ நாராயண குரு பொற்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயண மிஷன் பிரார்த்தனை கூட்டத்தில் ஸ்ரீ நாராயண மிஷன் ஸ்ரீ நாராயண குரு கல்வி அறக்கட்டளை மற்றும் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாராயண குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக 171வது ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி விழா பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற குரு ஜெயந்தி விழாவிற்கு தலைவர் கே. வேலாயுதன், பொதுச் செயலாளர் TS ஹரிஷ்குமார் மற்றும் திரு N. மோகனன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஜெயந்தி விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கொடியேற்று விழா நடைபெற்றது. அதனை திரு கே. வேலாயுதன் தலைவர் கொடியேற்றி துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலாச்சாரம் குறித்து கலந்துரையாடல் மற்றும் ஸ்ரீ நாராயண குரு பஜனை நிகழ்ச்சி, தீபாராதனை மற்றும் அறக்கட்டளை குடும்ப அங்கத்தினர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஸ்ரீ நாராயண குரு 171வது ஜெயந்தி விழாவில் முக்கிய நாளான 2ஆம் நாள் அதிகாலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. பின்னர் குரு பூஜை, சிறப்பு பூஜை மற்றும் கலச பூஜைகள் நடைபெற்றன. இதில் அறக்கட்டளை குடும்ப அங்கத்தினர் மற்றும் நாராயண குரு பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். பின்னர் குரு ஜெயந்தி விழாவினை சிவகிரி மடம் சுவாமி ஞான தீர்த்தா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து குரு தேவ தத்துவ சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சுவாமி ஞான தீர்த்த சிவகிரி மடம் மற்றும் ஸ்ரீ நாராயண மிஷன் பள்ளி கல்லூரி மற்றும் அறக்கட்டளை கல்வி நிறுவனங்களில் பணிபுரிவோர் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றினார்கள். பின்னர் மாபெரும் சமபந்தி அன்னதானம் திரு P. சாமி, CNGC ட்ரஸ்டின் மேனேஜிங் ட்ரஸ்டி மற்றும் தலைவர் கே. வேலாயுதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அன்னதானத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தனர். அது மட்டுமின்றி ஆசிரமங்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குரு ஜெயந்தி விழாவின் முக்கிய நிகழ்வாக ஜெயந்தி ஊர்வலம் செண்டை மேளத்துடன் துவங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ நாராயண குருதேவன் விக்கிரகம் சிறப்பு அலங்காரத்தில் ஜொலித்தார். மடத்திலிருந்து துவங்கி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் மடத்தை வந்தடைந்தனர். இதில் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள், அருளாளர்கள், மாணவ மாணவியர்கள், பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் மஞ்சள் ஆடை அணிந்து முட்டுக்குடைகள், மஞ்சள் கொடிகள், தோரணங்கள் மற்றும் ஸ்ரீ நாராயண குருவின் போதனைகள் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயந்தி சம்மேளனம் நிகழ்ச்சியில் கேரளா யுவகலா சாகிதியின் மாநில தலைவர் ஆலங்கோடு லீலா கிருஷ்ணன், சிவகிரி மடம் சுவாமி ஞான தீர்த்தா, ஸ்ரீமதி சசி சந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சிறப்பித்தனர். பின்னர் ஜெயந்தி விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள், 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள், சிறந்த ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரி முதல்வர்கள் ஆகியோருக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பொது ஒருங்கிணைப்பாளர் N. மோகனன் விழாவிற்கான அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்தார். ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி விழாவில் மிஷன் துணை தலைவர்கள் N. மணிகண்டன், PV சஜீஷ்குமார் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், குடும்ப அங்கத்தினர், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள், அலுவலக பணியாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜெயந்தி விழாவினை சிறப்பித்தனர். ഞാൻ മോഹനൻ, ശ്രീനാരായണ മിഷൻ്റെ ജോയിൻറ്റ് സെക്രട്ടറിയാണ്. ഇന്ന് ശ്രീനാരായണ ഗുരുദേവൻ്റെ 171ാമത് ഗുരുജയന്തി ആഘോഷങ്ങൾ കോയമ്പത്തൂർ ശ്രീനാരായണ മിഷൻ ആഘോഷിക്കപ്പെടുകയാണ്. കഴിഞ്ഞ 2 ദിവസങ്ങളിലായി ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന പരിപാടികളുടെ പരിസമാപ്തിയാണ് ഇന്നത്തെ പരിപാടിയോടുകൂടി നടക്കുന്നത്. കോയമ്പത്തൂർ ശ്രീനാരായണ മിഷൻ നാനാജാതി മതസ്ഥരുടെയും നാനാജാതി ആൾക്കാരുടെയും ദേശക്കാരുടെയും ഒരു സംഗമ സ്ഥാനമാണ്. കോയമ്പത്തൂർ നാരായണ മിഷനിലെ എല്ലാ ജാതികളിലും എല്ലാ മതത്തിലും പെട്ട എല്ലാവരും അംഗങ്ങളാണ്. ഗുരുദേവൻ വിഭാവന ചെയ്ത ഒരു ജാതി, ഒരു മതം, ഒരു ദൈവം എന്നുള്ളത് അക്ഷരാർത്ഥത്തിൽ ശരിവയ്ക്കുന്ന രീതിയിലാണ് കോയമ്പത്തൂർ ശ്രീനാരായണ മിഷൻ്റെ അംഗസംഖ്യയും അംഗങ്ങളും ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇവിടുത്തെ അംഗങ്ങൾ എല്ലാവരും എല്ലാ സമുദായത്തിൽപ്പെട്ടവരും എല്ലാ ഭാഷക്കാരും എല്ലാ ദേശക്കാരുമാണ്. ഇവിടെ ജാതി, മത, വർണ്ണ, വർഗ വ്യത്യാസമൊന്നുമില്ലാതെ ഞങ്ങൾ എല്ലാവരെയും സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. കഴിഞ്ഞ മാസം 2-ാം തീയതി ആരംഭിച്ച എസ്എ കോമ്പറ്റീഷനിലോടുകൂടി ഈ വർഷത്തെ ഗുരുജയന്തി ആഘോഷങ്ങൾക്ക് തുടക്കമായി. 9-ാം തീയതി ക്യാരംസ് കോമ്പറ്റീഷന്,
14-ാം തീയതി എസ് എ കോമ്പറ്റീഷൻ കോളേജ് ലെവൽ നടത്തി. 22-ാം തീയതി ഏകദേശം 800ഓളം കുട്ടികളെ പങ്കെടുപ്പിച്ചുകൊണ്ട് സ്പോർട്സ് മീറ്റ് നടത്തി. 30-ാം തീയതിയും 29-ാം തീയതിയും ഓൺലൈനിൽ പദ്യപാരായണവും ഉപന്യാസ മത്സരവും നടത്തി. അങ്ങനെ വിവിധ പരിപാടികളോടുകൂടി കഴിഞ്ഞ ഒരു മാസക്കാലമായി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ ആഘോഷ പരിപാടികൾ ഇന്നലെ, അതായത് സെപ്റ്റംബർ 6-ാം തീയതി 4 മണിക്ക് മിഷൻ പ്രസിഡന്റ് മിസ്റ്റർ കെ വേലായുധൻ പതാക ഉയർത്തിയോടുകൂടി ഇവിടെ കലാപരിപാടികളോടുകൂടി ആരംഭിക്കുകയായിരുന്നു. ഇന്ന് രാവിലെ മുതൽ തുടങ്ങിയ ഗണപതി ഹോമത്തോടുകൂടി സ്പെഷ്യൽ പൂജകൾ, വിശേഷാൽ പൂജകൾ, കലശപൂജ, പൂക്കള മത്സരം, സെമിനാർ, ഉച്ചയ്ക്ക് അതിഗംഭീരമായ 2000 പേരോളം പങ്കെടുക്കുന്ന അന്നദാന സദ്യ. ഉച്ച കഴിഞ്ഞ് കോയമ്പത്തൂർ നഗരത്തെ പ്രദക്ഷിണം വെച്ചുകൊണ്ടുള്ള ഞങ്ങളുടെ ഘോഷയാത്ര പീതാംബരധാരികളായി പതാകകളും മുത്തുക്കുടകളും കൊടിതോരണങ്ങളാൽ അലങ്കരിക്കപ്പെട്ട് ഗുരുദേവൻ്റെ വിഗ്രഹം വഹിച്ചുകൊണ്ടുള്ള പ്രത്യേക രഥത്തോടുകൂടി ഏകദേശം കുടുംബാംഗങ്ങളടക്കം 600-ൽ പരം ആൾക്കാർ ഈ നഗരപ്രദക്ഷിണമാണ്. ഘോഷയാത്ര ഇതിലെ ഒരു പ്രധാന ഘടകമാണ്. അത് കഴിഞ്ഞ് വൈകിട്ട് സമ്മേളനം. ഇന്ന് വൈകിട്ട് 6 മണിക്ക് നടക്കുന്ന സമ്മേളനത്തിൽ കേരളത്തിലെ പ്രശസ്തനായ കവി, തിരക്കഥാകൃത്ത്, സിനിമാ തിരക്കഥാകൃത്ത് എന്നീ പല മേഖലകളിൽ വ്യത്യസ്ത വ്യക്തിമുദ്ര പതിപ്പിച്ച ശ്രീ ആലങ്കോട് ലീലാകൃഷ്ണൻ, കോയമ്പത്തൂർ ശ്രീമതി ശശി ചന്ദ്ര തുടങ്ങിയ പ്രമുഖ വ്യക്തികൾ ഇന്നത്തെ പൊതുസമ്മേളനത്തിൽ സംസാരിക്കുന്നതാണ്. പൊതുസമ്മേളനത്തിന് ശേഷം ഇതുവരെ നടന്ന എല്ലാ മത്സര ഇനങ്ങളിലും പങ്കെടുത്ത വിജയികൾക്ക് സമ്മാനദാനങ്ങൾ നിർവഹിക്കുന്നതാണ്. ശ്രീനാരായണ മിഷൻ്റെ ചരിത്രത്തിലെ ഒരു അവിസ്മരണീയ ദിവസമാണ് ഇന്ന് ഇവിടെ നടക്കാൻ പോകുന്നതും നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നതും. ഈ സുദിനത്തിൽ പങ്കെടുത്ത് ഇവിടുത്തെ എല്ലാ കുട്ടികളും, ഞങ്ങളുടെ 2 സ്കൂളുകൾ, കോളേജ്, ആർട്സ് ആൻഡ് സയൻസ് കോളേജ്, പോളിടെക്നിക്കൽ കോളേജ് തുടങ്ങിയ സ്ഥാപനങ്ങളിലെ അധ്യാപകർ, വിദ്യാർത്ഥികൾ വളരെയധികം ക്ഷമയോടും വളരെയധികം കഷ്ടപ്പാടോടും കൂടിയാണ് കഴിഞ്ഞ ഒരു മാസക്കാലമായി ഈ ജയന്തി ആഘോഷങ്ങൾ ഏറ്റവും ഭംഗിയാക്കാൻ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. എല്ലാവർക്കും ഈ സ്കൂളിൻ്റെ 2 സ്കൂളുകളുടെയും പ്രിൻസിപ്പൽമാർ, ടീച്ചർമാർ എല്ലാവർക്കും പ്രത്യേകമായിട്ടുള്ള നന്ദി ജനറൽ കൺവീനർ എന്ന നിലയിൽ ഞാനിവിടെ രേഖപ്പെടുത്തുകയാണ്. ഈ സുദിനത്തിന് ഞങ്ങളോടൊപ്പം സഹകരിച്ച എല്ലാവരോടുമുള്ള നന്ദിയും കൃതജ്ഞതാ പുരസ്സരം ഇവിടെ വീണ്ടും വീണ്ടും മനസ്സിൽ സൂക്ഷിച്ചുകൊണ്ട് നിങ്ങൾക്കുള്ള കൃതജ്ഞത രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കുന്നു.